சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வருவாரா மாட்டாரா அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் உண்மையாவே என்னதான் பிரச்சனை அண்ட் மினி ஆக்ஷனுக்கு சஞ்சு சாம்சன் வந்தா சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ணுவாங்களா, அவர் வந்து ஆக்ஷன்ல இருந்து டீமுக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்ற மொத்த டீடைல்ஸுமே பார்த்துலாம். அண்ட் இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ், ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன் பக்கம் போனீங்கன்னா ஹைப் இருக்கும், ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்கு வந்து போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 ராகுல் டிராவிட் உள்ள வந்தார்ல, அங்க இருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே நிறைய மாற்று கருத்து இருக்கு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனோட ஒரு சில டிசிஷன்லாம் இருக்கும்ல, அந்த டிசிஷனுமே வந்து ப்ராப்பரா அவரால் எடுக்க முடியல. ஒரு பிரான்ச்சைஸியோட கேப்டனா அவரோட டிசிஷன்ஸ் எடுக்க முடியல, அவருக்கான ஒரு ஃப்ரீடமே இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அவர் என்ன பொசிஷன்ல ஆடணும், அதாவது நம்பர் 1 ஆடணுமா, நம்பர் 3 ஆடணுமா, அந்த மாதிரியான விஷயங்களும் அவரால் டிசைட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயமே என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் டிராவிட உள்ள கொண்டு வரதே வந்து சஞ்சு சாம்சனுக்கு தெரியாம தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் வந்து இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சஞ்சு சாம்சன் தான் வந்து ஆடணும்னு கிடையாது, வைபவ் சூரியவன்ஷி கூட வச்சு நாங்கள் ஆட விட்டுறோன்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து ரியான் பராக்கு கேப்டன்சி கொடுத்து அவர் தான் கேப்டன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடக்கிறதாவும், அதுக்கப்புறம் ஜெய்ஷ்வாலை வந்து எப்படி ஒரு விராட் கோலி ஆர்சிபி வந்து க்ரூம் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிராண்ட் வேலையை ஏற்றி ஒரு பெரிய பிளேயராக வந்து மாற்றினாங்களோ, அதே மாதிரி இப்போ ஜெய்ஷ்வாலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இருக்காங்களாம். இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, சஞ்சுக்கு வந்து இப்போ 30 வயசு கிட்ட ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஜெய்ஸ்வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசு கிட்ட ஆகுது, 22 23 வயசு ஆகுது. ஸோ இப்போல இருந்தே அவரை வந்து நல்லா க்ரூம் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மேபி அவருக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா அந்த டைம் வந்து அவர் நல்லா ஸ்டார் ஆகும்போது டீமுமே நல்லா ஷைன் ஆகும்ன்ற நிறைய பிளான்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜி உள்ளுக்குள்ள போகுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நம்ம சஞ்சு சாம்சன் வந்து முடிவு பண்ணிட்டாரு, நான் இங்கே ஆடக்கூடாது, வெளியில வரேன் அப்படின்னு. ஸோ ட்ரேட் பண்ணிருங்கன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாரு. அண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே வந்து பார்த்துருப்போம், ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு இன்ஸ்டா பேஜ்லேயே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, பிக் குட் பை அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் சிஎஸ்கே வந்தாங்க, கேகேஆர் வந்தாங்க, எல்லாருமே பேசினாங்க, எல்லாம் ஃபைன். இந்த விஷயங்கள், இந்த ட்ரேட் ப்ராசஸ்லாம் நடக்கவே இன்னொரு சைடில் ராஜஸ்தான் ராயல்ஸோட டீமுமே வந்து சஞ்சுவோட டச்சில் இருந்து இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணிடலாம், என்னன்றதை நம்ம பேசி தீர்ப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இன்னொரு சைடில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் பேரலாக வந்து போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சஞ்சு எங்களுக்கு ட்ரேட் வந்து செட் ஆகலை, ஸோ ட்ரேடு செட் ஆகாதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களோடய வந்து கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பேசுறாங்க போல. அப்போ சஞ்சு ஓகேன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே சஞ்சு டிராவல் பண்றாருன்ற மாதிரி நியூஸ் போட்டுருப்பாங்க. அடுத்த நாளே சஞ்சு வந்து இல்ல ட்ரேடு செட் ஆகலாம், என்ன மினி ஆக்ஷனுக்கு கூப்பிட்டுருங்க, நான் ஆக்ஷனுக்கு போய்க்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு போல. ஸோ இதுதான் ஆக்சுவலா பிரச்சனை. ஸோ நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ திருப்பி வந்து ஒரு பிளேயரா ஆடு, ரியான் பராக் கீழே ஆடுனா நம்ம ஆளுக்கு வந்து அதெல்லாம் வந்து மைண்ட் செட் ஆக மாட்டேங்குது, அதனால வெளில வரேன்னு முடிவே பண்ணிட்டாரு. ஓகேவா? இப்போ சிஎஸ்கேயோட இதுக்கு வரும். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே கிட்ட வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ட்ரேடுக்கு எல்லாமே பேசிட்டாங்க. பட் என்ன ஒரு மெயின் விஷயமாவே இருக்கு அப்படின்னா, ஒரு கேஷ் ட்ரேடா இருக்கும் அப்படின்றது வந்து சிஎஸ்கே வந்து சொல்லிட்டாங்க. நீங்க என்னதான் இங்க இருந்து பிளேயரை கொடுத்தாலுமே நாங்க இங்க இருந்து காசை தான் கொடுப்போம், பிளேயரை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. இனிஷியலா இவங்க வந்து சிவம் டூபேவை கேட்டிருக்காங்க. இல்ல சிவம் டூபே எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ரவீந்திர ஜடேஜாவாச்சு கொடுங்க, கரெக்டா 18 கோடி 18 கோடி மிக்ஸ் ஆயிடும், கரெக்டா வந்து மேட்ச் ஆயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து சிஎஸ்கே ஒத்துக்கல. 18 கோடி ரூபாய் காசா வாங்கிட்டு போ, இல்லைனா எங்களுக்கு இந்த ட்ரேடே வேணான்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்க. அண்ட் இது என்ன ஆகுது அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இல்ல அப்போ இவங்களால ட்ரேட் பண்ண மாட்டோன்ற மாதிரி ஆயிருக்காங்க. திருப்பி கேகேஆர் உள்ள வந்திருக்காங்க. கேகேஆர் கிட்டயும் வந்து சரியா வந்து இது படலைன்னு தோணுது. ஸோ கேகேஆர்ட்ட போனாலுமே வந்து அந்த ஒரு ட்ரேடுமே வந்து எப்படி இருந்தாலும் கேஷ் ட்ரேடாக தான் வந்து போக போகுது. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்தாலும் 20 கோடிக்கு பக்கம் போகுது. அப்படி ஒரு பிளேயரை கொண்டு வந்தா பர்சு காலி அப்படி இப்படின்னு பிளான் போட்டு, இல்லப்பா நம்ம என்ன பண்ணலான்றது உள்ளுக்குள்ள பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு பாஸ் பண்றாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். சிஎஸ்கே கிளியரா இருக்காங்க, எந்த பிளேயருமே வந்து கொடுக்கக்கூடாது. அப்படியும் கொடுத்தா மேபி அஸ்வின் மாதிரியான பிளேயர்ஸ், அதாவது ரிலீஸ் பண்ண போற பிளேயர்ஸ் மாதிரி வந்து இது பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பிடிக்கல. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட மெயின் பாசிபிலிட்டியா என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா வந்து ஆக்ஷனுக்கு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து வேற ஏதாச்சும் டீம் வந்து இல்லை நாங்கள் ட்ரேட் ஃபீ கொடுக்குறோம், ஒரு இதுவாக வந்து ஒரு 1000 கோடி தரோம், இல்லை 100 கோடி தரோம், அந்த மாதிரி ஏதாச்சும் காமெடி பண்ணி ஏதாச்சும் பின்னாடி வந்து இந்த டீலிங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது டீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஆக்ஷனுக்கு வந்து கேகேஆர் ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வெங்கடேஷ் ஐயர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணாலே 20 கோடி ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். அப்படியே நீங்கள் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் அப்படி இப்படின்னு வந்து நிறைய பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாலுமே அவங்க வந்து 20 கோடி பக்கம் ஒரு பிளேயருக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷனில் பயங்கரமான அமௌண்ட்டுக்கு போவார். சஞ்சு சாம்சன் ஆக்ஷனுக்கு வராரு அப்படின்னா அதுக்காகவே வந்து ஒரு சில பிளேயர்ஸை தட்டி வெளில அனுப்பிச்சிருவாங்க ஒரு சில டீம். ஸோ மேபி அவர் வந்து ஒரு 20 crores போகலாம் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அதுக்கு மேலே ஒரு 25 அப்படி இப்படின்னு போச்சு அப்படின்னாலுமே சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு மூவ் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா
அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க ரிஷப் பண்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. அது இன்னுமே கொஞ்சம் சிஎஸ்கேவோட பிளெண்ட் ஆகும். ரிஷப் பண்ட், டோனி அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? ஒரு காம்பினேஷன் அந்த ஒரு பாண்டிங் அது இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அப்பவே அவங்க இப்படி பண்ணாதது சிஎஸ்கே இப்போ 25 கோடியோ 30 கோடி பக்கம் போய் இந்த ட்ரேட்லாம் பண்ற மாரி எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் கேகேஆருக்கு தான் ஒரு அப்பர் எட்ஜ் இருக்கு ஆக்ஷன் டைம்ல. ஸோ இப்போ வரையும் சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணி எடுத்தா சிஎஸ்கேக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படியா இருந்தாலும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் என்னா இருந்தாலும் குடுக்க மாட்டாங்க. குடுத்துறவும் கூடாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் போட்டு விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு வேற எந்த மாதிரியான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா, அதுக்கான அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரத்தில நம்ம சேனல்ல அப்லோட் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.